பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள். இருமனம் உள்ளவன் எதையும் பெறான். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் ஒன்று செய்கிறேன். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வசனத்தை வாசித்து நான் என்ன நினைச்சேன்னா, இந்த இருதயத்தை எப்படி சுத்தப்படுத்துறது, இந்த இருதயத்தை எப்படி வெள்ளை அடிக்கிறது, எப்படியாவது கர்த்தரை தரிசிக்கணுமே, எப்படி கர்த்தரை தரிசிக்கிறது, இந்த இருதயத்தை எப்படி சுத்தப்படுத்துறது. நிறைய பேர் இருதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். மனிதன் வெள்ளை அடிப்பானா, மனிதன் என்ன பண்ணுவானா, வெள்ளை அடிப்பானா. God washes white. கர்த்தர் வெள்ளையா ஆக்குவாராம். கர்த்தர் தான் ஆக்க முடியும். அப்போ இந்த வசனத்துக்கு எனக்கு புரியல, எப்படி இருதயம் சுத்தமா இருந்தா யாரை தரிசிச்சிருக்கலாம், ஏன் தரிசிக்கலன்னு சொல்றேன் பாருங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கரெக்டான டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பிராக்கெட்ல. சுத்தம்னா என்னன்னா, அந்த இருதயத்துல சுத்தம்னா என்னன்னா, தேவனை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த ஒரே எண்ணத்தோட இருக்கிறது தான் இருதயத்தில் சுத்தம். நம்ம காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, உண்மையாகவே கர்த்தரை தரிசிக்கணும்ன்ற ஒரே எண்ணம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறமா 6 மணிக்கு மேல சாயந்தரம் 10 மணி வரைக்கும் அந்த எண்ணமே என்ன பண்றது இல்ல, வர்றது இல்ல. வேற எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, வேற எதையோ தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நம்மளால தரிசிக்க முடியறது இல்ல. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் ஒரே எண்ணம் உடையவர்கள், இருதயத்துல ஒரே எண்ணம் உடையவர்கள். ஒரே எண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, நம்மளால அடைய முடியாதவைகள் என்று ஒன்றுமே இல்லை. யோசித்து பாருங்க, மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்த உடனே கர்த்தரே சொல்றாரு, இப்ப மனுஷங்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க, ஒன்னாயிட்டாங்க. இவர்களால் செய்ய முடியாது என்று ஒன்றுமே இல்லை. இந்த பாபேலே கட்டிடுவாங்க, அதனால நம்ம கீழே போய் இறங்கி அவங்கள வார்த்தையை குழப்பிடலாம் அப்படின்ட்டு வர்றாரு. ஏன்னா அந்த ஒரு மனம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம். அப்போ 2 பேரோட சேர்ந்து ஒரு மனமா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதை விட முக்கியமானது நமக்கு ஒரு மனம் இருக்கிறது. நமக்கே நிறைய நேரத்துல ஒரு மனம் கிடையாது. ஒரு நேரம் ஒண்ணு யோசிக்கிறோம், ஒரு நேரம் இன்னொன்னு யோசிக்கிறது. எபிலிட்டி டு டேக் டிசிஷன்ஸ். நம்ம மக்களுக்கு டிசிஷன் எடுத்த பிறகு அந்த டிசிஷன்ல முன்னேறி போறதுன்றது ஒண்ணு. இந்த டிசிஷன் எடுக்கிறதே பெரிய விஷயம் இல்ல. நிறைய பேர் இன்னும் தீர்மானமே எடுக்கிறது இல்லையே. நிறைய பேர் என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறாங்கன்னா, தீர்மானங்கள் எல்லாம் நான் சொல்லட்டுமா? என்ன தீர்மானம்னா, இப்போதைக்கு தீர்மானம் எடுப்பதில்லை என்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். டிசைட் டு டிசைட், டிசைட் டு டிசைட். முடிவெடுங்கள். இந்த காரியம் இப்படி இருக்குது, இந்த காரியத்தை எப்படி மாத்தணும், முடிவெடுங்க முதல்ல. அப்படி முடிவு எடுக்கணும்னு முடிவெடுங்க. நான் நிறைய முடிவு எடுக்க போறேன். முடிவு எடுக்கணும்னு இப்ப முடிவு எடுத்துட்டேன். அந்த முடிவு எடுக்கிறது இல்லை. என்ன அதாவது அதுவா நடக்கும் பிரதர், போற மாதிரி போட்டோம், அந்த வழியா போய் தான் அதை என்ன பண்ணோம், போய்கிட்டே இருக்காங்களே தவிர அந்த இவங்க வழி கொண்டு வந்த மாதிரி தெரியல. அந்த வழியில போய் தான் பண்ணணும்ன்றவங்க எல்லாம் பாக்குறேன் நானு. அந்த வழியா போயிட்டே இருக்கிறாங்களே தவிர திரும்பி வந்த மாதிரி தெரியல. டிசைட் டு சேஞ்ச், டிசைட் டு கம் பேக், டிசைட் டு எக்ஸல். சிறப்படைய தீர்மானியுங்கள், திரும்பி வர தீர்மானியுங்கள், மாற்றத்தை ஏற்படுத்த தீர்மானியுங்கள். இருக்கிறதுலே மோசமானது டிசிஷன் எடுக்காதுதான். தவறான டிசிஷன் எடுக்கிறத விட டிசிஷன் எடுக்காம இருக்கிறது தப்பானது, மோசமானது. தவறான டிசிஷன் எடுத்துட்டாவது அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓஹோ தவறான டிசிஷன் எடுத்துருக்கிறோம், வேற ஒரு முடிவு எடுத்து அதை சரி பண்ணிடலாம்னு தெரியும். ஆனா அந்த முடிவே எடுக்காத போது அந்த தைரியமே நமக்கு வர்றதில்ல. முடிவு எடுக்கணும்ன்ற தைரியம் நமக்கு வர்றதில்ல. நீதிமான்களோ சிங்கத்தை போல் இருக்கிறார்கள். எல்லாம் பைபிள் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் பாருங்க, அவர்கள் எல்லாமே தீர்மானித்தவர்கள். இப்படிதான் செய்யணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே கடைசியாக நீங்கள் எப்பொழுது எதற்காக தீர்மானித்தீர்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?